பாமகவிற்கு 7 மக்களவை தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க அதிமுக முன் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் இன்று மாலை அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் 7 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன்படி 7 கூடுதல் 1 என்ற அடிப்படையில் இந்த 7 மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஒருவேளை ஒரு மாநிலங்களவை தொகுதி வழங்கப்படாவிட்டால் அதை கூடுதலாக ஒரு மக்களவை தொகுதியாக கணக்கிட்டு 8 மக்களவை தொகுதிகளை அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு வழங்குவார்கள் என்றும் கூறப்படுகின்றது. பாமகவை பொறுத்தவரை ஏறக்குறைய 12 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமையிடம் வழங்கியிருந்தார்கள். அதிலிருந்து தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மக்களவை தொகுதிகள் ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மேலும் 2 அல்லது 3 மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை அரக்கோணம் அல்லது ஆரணியிலிருந்து ஒரு தொகுதியும், சேலம் அல்லது சிதம்பரம் மக்களவை தொகுதியிலிருந்து ஒரு தொகுதியும், திருவள்ளூர் அல்லது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியிலிருந்து ஏதேனும் ஒரு மக்களவை தொகுதியும் என பாமகவிற்கு மொத்தம் 7 முதல் 8 மக்களவை தொகுதிகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகள் உறுதியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அரக்கோணம், ஆரணி, சேலம், சிதம்பரம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய தொகுதிகளில் இருந்து 2 அல்லது 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும். ஒட்டுமொத்தமாக 7 முதல் 8 என்ற அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது.